புரட்சித் தலைவருக்கும் எங்களது வாரியார் சுவாமிகளுக்கும் இடையே நடந்த 2-3 நிகழ்ச்சிகளை சொல்லி வழிபடுகிறேன். முதலாவதாக நமது புரட்சித் தலைவர்கள் ரெம்நாடு ஷூட்டிங்கில் இருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் ஒரு கோயில் திருப்பணிக்காக அவரிடம் வசூலுக்கு சென்றிருந்தார்கள். உள்ளே ஷெட்டில் வெளியே பூட்டி கொண்டு அங்கே ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லுவதற்கே மிகவும் தயங்கினார்கள். ஆனால் சுவாமி அவர்கள் சொன்னார்கள், சொல்லி பாருங்கள், அவர் அனுமதி வந்தால் நான் பார்க்கிறேன் என்றார். இவர் ஃபோன் பண்ணி அங்கே சொன்ன உடனே அவர் கதவை திறந்துருங்க, நான் வந்து சாமியை பார்க்கணுன்னார். சாமி வந்து பார்த்த உடனே, சாமி எங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப தூரம்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு கோயில் திருப்பணி பண்ணுறேங்க, உங்களால் முடிஞ்ச செய்யுங்கன்னார். அவர் வேகமாக எழுதி கொடுத்துட்டார். அங்கே பார்த்தா பிளாங்க் செக். அவர் சாமி என்ன நினைக்கிறாங்கன்னா, அமௌண்ட்டு எழுத மறந்துட்டாருன்னு சாமி நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில, சாமி நினைக்கிறாங்க அமௌண்ட் எழுத மறந்துட்டாங்கன்னு. உடனே சாமி திருப்பி எம்ஜிஆர் கையில் கொடுத்து, சாமி சார் நீங்கள் ஒன்றும் அமௌண்ட் எழுதி கொடுங்கன்னார். சாமி நான் தெரிஞ்சு தான் பிளாங்க் செக் கொடுத்தேன் உங்களுக்கு. அவருடைய மனசு பாருங்கள், ஏன் இந்த பட்டம் கொடுத்தாருன்றது இப்போ உங்களுக்கு புரியும். அதெல்லாம் அவர் மனசு என்னன்னா, இந்த திருப்பணிக்கு எங்கிட்ட வந்த பிறகு இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் போகக்கூடாது, நான் தான் கடைசி. உங்களுக்கு பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி வார்த்தைன்றது. இந்த திருப்பணிக்கு நான் தான் கடைசி ஆள். நீங்கள் எத்தனை திருப்பணி பண்ணுங்கள், அதுக்கு போங்க வசூலுக்கு, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த கோயில் திருப்பணிக்கு நான் தான் கடைசி ஆள். எவ்வளோ வேணும் எழுதிங்க, இனிமேல் யார்ட்டையும் போகாதீங்க வசூலுக்கு. பொன்மன செம்மல்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். நான் இன்னொரு 2வது நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேங்க. புரட்சித் தலைவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஒரே விழாக்கு கிருபானந்த வாரியார் சாமியும் புரட்சித் தலைவரும் வந்து மேடையில் இருக்கிறாங்க. வேலை முடிஞ்சது, 2 பேர் இறங்கி வெளியே வந்துட்டாங்க. அங்கே அரேஞ்ச் பண்ணவங்க அத்தனை பேருமே முதலமைச்சர் பின்னாலே போயிட்டு இருந்தாங்க. சாமி வெளியே வந்து காத்துட்டுருக்காரு. காரு காணும், இன்னும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அங்கேருந்து புரட்சித் தலைவர் பார்த்துட்டார். வாரியார் நிற்கிறாரு. அவர் செக்ரட்டரிக்கு சொல்லி அமைச்சார், வாரியார் நிற்கிறப்ப என்னன்னு கேளு அப்படின்னு இருக்கார். அவர் வந்து சாமி கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் வீட்டுக்கு போனோம், காருக்காக பார்க்குறேன், இங்கே தான் இருக்கும், நான் போயிடுறேன்னார். அவர் முதலமைச்சர்கிட்ட போய் செக்ரட்டரி சொன்னார், நம்மளா தான் என்ன செய்வோங்க, நம்மளா தான் என்ன செய்வோம், ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சாமிக்கு. அப்போ சாமி வீட்டில் கொண்டு போய் விடணுவோம். புரட்சித் தலைவர் எல்லாருக்கும் மேலே தான் உயர்ந்த மரியாதைன்றதுக்கு அர்த்தங்க. சாமியை என் காரில் ஏற சொல். அவர் நினச்சிருந்தாருன்னா 1000 கார் வரும் அவருக்கு. ஏன் அவர் காரில் இட்டு வராரு, எவ்வளோ பெரிய பொண்ணு மனசு பாருங்க. சிந்தாதிரிப்பேட்டைக்கு வராருங்க. சிந்தாதிரிப்பேட்டை சின்ன தெரு, அது சிங்கனி செட்டி திருந்து சாமி இருந்த வீடு. யாருக்குமே புரியல. சாமி என் காரில் ஏற சொல்லு. சாமி நீங்கள் எங்கே போகணும், நான் வீட்டுக்கு போகிறேங்க. வீடு சிந்தாதிரிப்பேட்டைக்குன்னார். சீஃப் மினிஸ்டர் கார் சிந்தாதிரிப்பேட்டைக்கு போகுமா? சாமியை கொண்டாந்து வீட்டில் விட்டாருங்க. சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே பூரா போலீஸ்காரங்களாம் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து அந்த தெருவில் நின்று அவ்வளோ அழகாக நடந்ததுங்க. 3வதாக இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். பொன்மனச்செம்மல் பட்டம் எப்படி வந்ததுன்றது கடைசி இன்சிடென்ட் சொல்லிவிட்டு நம்ம முடிகிறவங்க பொன்னான நேரத்தை நான் வீணாக்க நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் சாமி வந்து திருச்சியில் திருப்பராய்த்துறையில் ஒரு அனாதை ஆசிரமம் நடந்துட்டுருக்குங்க. ராமகிருஷ்ண குடில்னு பேர் அதுக்கு. அந்த ராமகிருஷ்ண குடிலுக்கு பணம் ரொம்ப தேவையாக இருக்குதுங்க. நீங்கள் கூட யாராவது அனாதை சிறுவர்கள் இருந்தால் அந்த ராமகிருஷ்ணன் குடிலுக்கு எடுத்து போய் இவங்க அனாதை சிறுவர் நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா அவங்கள 10th முடித்து ஐடிஐ வரைக்கும் மொத்தமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காலத்துலங்க அதுக்கு 5000 ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. நம்ம யாருன்னா 5000 டொனேஷன் கொடுத்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டை அவங்க படிக்க வைப்பாங்க. சாமி வந்து புரட்சித் தலைவர்கிட்ட போயிருந்தாங்க இதுக்காக. இந்த மாதிரி இருக்குங்க அனாதை அப்படிங்களாங்க. ஒரு ஐடியா பண்ணல, ஏதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி 3.25 லட்சம் ரூபாய் அன்றைக்கி தேதியில், நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாலேங்க, ஒரு பண முடிப்பு 3.25 லட்சம் ரூபாய். அவ்வளோ ஒரு மனிதன் அவ்வளோ செஞ்சு அந்த மேடையில் கொண்டாந்து கொடுத்த உடனே அன்னைக்கு சாமி மனசில் வந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்று பட்டம் அன்று கொடுத்தார். அது மறக்க முடியாத பட்டம். வாரியார் சாமி, கிருபானந்த வாரியார் சாமி, அவரே அவர் மனசில் கிருபானந்த வாரியார் சாமி அந்த பட்டத்தை கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லி நான் முடிவுபடுகிறேன். கடைசியாக ஒன்று உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது. சாமியை கூப்பிட்டு அவருக்கு பொற்தாமரை அளித்து கௌரவித்தார் என்பதையும் உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன்.